அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அரசியல் விவாத மேடை நிகழ்வுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மும்பை வாழ் தமிழர்கள் யாரை எந்த கட்சியை ஆதரிக்க வேண்டும் இந்த தலைப்பில் நம்ம விவாதம் பண்ண இருக்கிறோம். இன்று பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஒரே மேடையில் மும்பை தமிழர்கள் யாரை ஆதரிக்க வேண்டும் என்பது குறித்து பேச இருக்கிறார்கள். முதலாவதாக அறிமுகம் செய்கிறோம். திமுக கட்சியிலிருந்து திரு வீரமணி அவர்கள் பங்கேற்கிறார். பிஜேபி கட்சியில் இருந்து திரு ஆர்விதாசன் அவர்கள் பங்கேற்கிறார்கள். பிசிகா கட்சி சார்பாக அண்ணன் திரு சாலமன்ராஜ் அவர்கள் பங்கேற்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி சார்பாக அதன் ஆதரவாளராக இருக்கும் திரு ஆபி சுரேஷ் அண்ணன் அவர்கள் பங்கேற்கிறார்கள். இந்த விவாத மேடை ஒரு மும்பைக்கு புதிய முயற்சி. இது குற்றச்சாட்டு மேடை அல்ல, இது தீர்வு முன்மொழியும் மேடையாக இருக்கும். இந்த விவாத நிகழ்வில் தனிநபர் தாக்குதல், சாதி மத மொழி விமர்சனம் அனுமதிக்கப்படாது. புள்ளி விவரங்கள் மற்றும் ஆதாரங்களோட பேச வேண்டும். இன்னும் சில குறிப்புகள் நான் கொடுக்க நினைக்கிறேன். இந்த நிகழ்வு எப்படி தொடங்க ஆரம்பிச்சது அப்படின்னு. பல்வேறு கட்சியில இருந்து நம்ம தொடர்பு கொண்டு இந்த விவாதம் நிகழ்வுக்கு திமுகவில் இருந்து பங்கேற்பதாக அனுமதி கிடைச்சது. பாரதிய ஜனதா கட்சியில இருந்தும் அனுமதி கிடைச்சது. விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்தும் அனுமதி கிடைச்சது. நாம் தமிழர் கட்சியில இருந்து ஆதரவாளராக நம்ம இவங்களும் அனுமதி கிடைச்சது. அதிமுக தொடர்பு கொண்ட போது தலைமை இருந்து ஆட்கள் கிடைக்கல அப்படிங்கிறத ஒரு பதிவு பண்ணாங்க. காங்கிரஸையும் நம்ம தொடர்பு கொண்டோம், அங்கே ஆட்கள் இல்லைங்கிறத பதிவு பண்ணாங்க. தமிழக வெற்றி கழகத்தையும் தொடர்பு கொண்ட போது தலைமை எங்களுக்கு அனுமதி கிடைக்கல அப்படிங்கிறது பதிவு பண்ணாங்க. அதனால் இந்த பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்பு கொண்ட போதும் இந்த 4 கட்சியிலிருந்து நபர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த விவாதம் நிகழ்வு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுனா ஒரு 3 சுற்றாக இருக்கு. இப்ப நாம முதல் சுற்று நம்ம தொடங்கலாம்னு இருக்கிறோம். மும்பை வாழ் தமிழர்களின் முக்கிய கோரிக்கைகள் மற்றும் தீர்வுகள் மற்ற கட்சிகள் குறித்து கேள்வி கேட்கலாம். முதலாவதாக திரு வீரமணி அவர்களே பேச அழைக்கிறோம். திமுக கட்சியை சார்ந்த திரு வீரமணி அவர்களே பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மும்பை வாழ் தமிழர்களுக்காக இந்த விவாத மேடையில் முதலில் என அழைத்தமைக்கு நடுவர் அவர்களுக்கு நன்றி. ஏறக்குறைய நான் ஒரு 15 ஆண்டுகாலமாக இந்த மும்பையில் வசித்து வருகிறேன். இங்கே பிறந்து வளர்ந்தவர்கள் எல்லாம் லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். நான் அறிந்த வரையில் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களின் மூலம் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் மக்கள் எங்கள் தோழரிடம் கொடுத்து எங்கள் தலைமைக்கு அறிவிக்கப்பட்ட கோரிக்கைகள் என்ன? எங்களுடைய குடும்ப தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய காலத்தில் இங்கே வாழக்கூடிய தமிழர்களுக்கு, தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கூறி மிகப்பெரிய கோரிக்கையை, அதாவது தமிழ்நாட்டில் எஸ்சி, எம்பிசி, பிசி எவ்வாறு இருக்கும் அதே அடிப்படையில் இங்கேயும் அதே நிலையிலான சாதி அங்கீகார சான்றிதழ் வழங்க கூறி ஒரு கோரிக்கை இருந்தது. தலைவர் அவர்கள் அன்றைக்கே அந்த கோரிக்கையை மத்தியில் இருந்த காங்கிரசினத்திலும் இங்கே ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்களிடத்திலும் பேசினார்கள். ஆனால் அது இன்று வரையில் நடைபெறாமல் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன் இருக்குது? அது ஒரு நடைமுறை சிக்கல். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிகளும் மராட்டிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய சாதிகளும் நேர் 1 to 1 ஒப்பிடவே முடியாது. அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமான வாழ்வியல் முறை என்பது வேறு. எவ்வாறு பிற்படுத்தப்படுகிறார்கள் என்பதற்கான முறையும் வேறு. அதை நிர்வாக ரீதியான சிக்கலை தீர்க்க வேண்டியது மத்திய அரசினுடைய நடவடிக்கை. மாநில அரசு பரிந்துரை செய்யலாம். நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி சட்டமன்றத்தில் மும்பை வாழ் தமிழர்கள் இங்க 150 ஆண்டுகாலமாக இங்க வசிக்கிறார்கள். இவர்களுக்கு தமிழ்நாட்டிலையும் சாதி சான்றிதழ் இல்லை, மும்பையிலும் இல்லை. இதனால மும்பை வாழ் தமிழர்கள் எந்த ரீதியாக பாதிக்கப்படுகிறாங்கன்னா, கல்வியிலும் அவங்க உயர்கல்வி பெற முடியல, வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு கிடைக்கிறது இல்லை.
இவங்க வந்து ஓபிசி அதர் கேஸ்ட் அப்படிங்கிற முறையில தான் அவங்க வந்து தொடர்ச்சியாக முயற்சி விட்டுதான் இருக்கு. இதனால நாம வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் உருவாக முடியல. மும்பை தமிழர்கள் நம்ம வந்து 100 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக திராவிட சித்தாந்தத்தை பேசி வருகிறோம். அது எந்த மாற்றமும் இல்லை. தீர்வு இதற்கு தீர்வு மத்திய அரசிடம் இருக்கிறது. எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து விட்டுவிட்டால் மராட்டிய மாநிலத்தில் இன்றைக்கு சான்றிதழ் பெற முடியும் என்ற சூழல் இருந்தால் நாங்கள் இன்றைக்கு பெற்று தர தயார். சரி, திரு அரவிந்தாஸ் அண்ணா அவர்கள் திமுக கட்சி சார்ந்தவர் வந்து சாதி சான்றிதழ் வந்து மத்திய அரசு கையில் தான் இருக்குது, உங்க கையில் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. உங்க கருத்து நீங்க? அவருடைய பதில நான் கேட்டேன். அவர் சொல்றது என்னன்னா, சாதி சான்றிதழ் வந்து மத்திய அரசாங்கம் உள்ளது. அது உண்மையான ஒரு விஷயம். மத்திய அரசாங்கம் சாதி சான்றிதழ் மற்ற மாநிலத்திலிருந்து யூனிஃபார்மிட்டி ஆட்டி எல்லா மாநிலத்துக்கும் உத்தரவாதத்தோடு அதை வந்து அமல்படுத்தணும்னா அது மத்திய அரசாங்கம். 30 வருஷம் என்ன பண்ணாங்க? மந்திரி சபையில பாதி வாங்கி எடுத்தவங்க இவங்க. 30 வருஷமாட்டு கூட்டணி ஆட்சியில் மந்திரி வாங்கிட்டு இருந்தாங்க. மேலது திருமாவளவன் கூட அந்த மந்திரி சபையில் இருந்தாரு. என்ன பண்ணாங்க? 70 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க. நாங்க தான் சமூக நீதியை காத்தோம்னு சொன்னீங்க. நாங்க தான் எல்லா தாழ்த்தப்பட்டவங்க நாங்க தான் நின்றுன்னு சொன்னீங்க. என்ன பண்ணீங்க? ஆட்சியில பங்குதாரர் இருந்தீங்க. உங்க சக்தியில தான் மத்திய அரசாங்கம் இயங்கிட்டே இருந்தது. அந்த சமயத்தில் நீங்க ஏன் பண்ணல? அந்த சமயத்தில் பண்ணிருக்கணும், பண்ணல. இன்னைக்கு அரசியலுக்காக நீங்க பேசுறீங்க, அரசியலுக்காக இதை எடுத்து வைக்கிறீங்க. 30 வருஷம் பண்ணாத விஷயம் நீங்க திடீர்னு எங்கிட்ட வந்து கேட்குறீங்க அது மத்திய அரசாங்கம். நீங்க இருக்கும்போது என்ன பண்ணீங்க? தாழ்த்தப்பட்டவர் உங்க எம்பியா இருந்தாரு, பார்லிமெண்ட்ல பேசினார். பாம்பே வந்திருக்கிற சமயத்துல கூட நாங்க அவரை சந்திச்சு சொன்னோம், நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க, இந்த சமயத்துல இதை பண்ணி எடுங்க, மேலும் தோழமை கட்சிகளோட இருக்கீங்க ஆட்சியில, அந்த பண்ணி எடுக்கணும்னு சொல்ல பண்ணல. அரசியலுக்காக ஒரு வாதத்தை எடுத்து வச்சுக்கொண்டு டைம் பாஸ் பண்ணக்கூடிய வேலை சமூக நீதி. பிசிகா வந்து இதோட கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க. மும்பை தமிழ் கையில் வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு காரணம் இருக்குது. உங்க கருத்து என்ன? சாலமன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2000 ஆண்டு முதல் எழுச்சி தமிழர் அவர்கள் மும்பை வந்திருந்தார்கள். அதற்கப்பாது 2004ஆம் ஆண்டு மும்பை வந்திருக்கும் பொழுது அனைத்து தமிழர்களும் இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்தோம். உடனடியாக யார் முதலமைச்சர் என்று கேட்டார், காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் சுஷில்குமார் சிந்தி அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் நாங்கள் எல்லோரும் போய் சென்று ஒரு மனு ஒன்று கொடுத்து வலியுறுத்தினோம். அப்பொழுது அவர் எம்எல்ஏவாக இருந்தார். முதலாக 2 எம்எல்ஏவாக தான் இருந்தோம். அதற்கு அப்பால் அதுக்கப்புறம் 2 எம்பியாக 4 எம்எல்ஏ. அந்த சீட் கொடுத்தது கூட அதிமுகவோ திமுகவோ எங்களுக்கு வந்து நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கோம். இப்பொழுதுதான் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். இனிமேல் அந்த கோரிக்கையை நாங்கள் வலுவாக செய்வோம், வலுவாக நடத்தி காட்ட முயற்சிப்போம். திரு ஆபி சுரேஷ் அவர்கள் நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர். திராவிட கட்சிக்கு மாற்று நாங்க தான், திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபிக்கு மாற்று நீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க வந்தா என்ன செய்ய போறீங்க? இதுக்கு தீர்வு என்ன? வணக்கம். இந்த விவாத மேடை வந்து முக்கியம் வந்து 2026 தேர்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அதுக்கு அடிப்படையில் மும்பை தமிழர்களுடைய பிரச்சனைங்கிறதுல இந்த கேள்வி பிறகுது. கேள்வி வந்து சாதி சான்றிதழ் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற இதை கேட்டீங்க. அதுக்கு தொடர்ந்து ஆண்ட கட்சியும் இப்போ ஆண்டுகிட்டு இருந்த கட்சியுமான திமுக சார்ந்த சகோதரர்கள் சொன்னாங்க, அது சட்ட சிக்கலான ஒரு நிலை. அது வந்து சட்டத்தில் அப்படி இருக்கு, அதை எளிதாக வாங்க முடியாது, ஆதார் கார்டில் இருந்து இப்படி இருந்து அந்த சட்ட சிக்கல் நடவடிக்கைகளை சொன்னாங்க. எங்களோட சட்ட சிக்கல் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த கோரிக்கை வைக்கிறோம். சாதி சான்றிதழ் கிடைச்சி மும்பையில் பலன் பெறுவோம்னா என்னுடைய பார்வையில் வாய்ப்பு இல்லை. மும்பை அரசுல வந்து இங்குள்ள வந்து நீங்க அங்குள்ள சான்றிதழை வச்சு இங்க வந்து செலவு வாங்க முடியாது. அதுதான் இந்த யதார்த்த உண்மை. ஆனாலும் எனக்கு சான்றிதழ் வேணும்னா வேணும். ஏன் அப்படின்னா எனக்கு தமிழ்நாட்டில் நாளைக்கு பயன்படலாம், அது வேற மத்திய அரசு நாளைக்கு பயன்படலாம், மத்திய அரசுல அதை காமித்து எனக்கான சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அது தேவை. ஆனா அந்த தேவையை அவங்க நாங்கள் முயற்சி பண்றோம், பார்ப்போம், பேசுவோம் அப்படியெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. இங்க எத்தனை ஆண்டுகள் வேணும்னு தெரியல. அவங்க 30 ஆண்டு இருக்காங்க, இவங்க 20 ஆண்டு இருக்காங்க. மொத்தத்தில் திராவிட கட்சிகள் தொடர்ந்து பண்ணுது. நாங்கள் மாற்றுன்னு ஏன் பேசுறோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பேசுறோம். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பிரச்சனைகளை தீர்க்காம முயற்சி பண்றோம், பேசுறோம், கோரிக்கை வைக்கிறோம், கடிதம் எழுதுறோம், இப்படியே கடத்துறதுனால தான் இதெல்லாம் சரி வராது.
நான் மும்பையில் இல்லை, நான் ஹைதராபாத்தில் இல்லை, நான் தில்லியில் இல்லை, நான் எங்கே பிறந்தாலும் தமிழன். அந்த அடிப்படையில் எனக்கு அங்கே சான்றிதழ் கொடுக்கும் அந்த அரசு. எங்கள் அரசு வந்தால் அதை செய்யும். நீ எங்கே பிறக்குங்கிறது முக்கியம் இல்லை, நீ தமிழன் வந்தால். ஆனால் அதுக்குன்னு ஒரு சட்டத்தை ஏற்றுவாங்க. மாநில அரசு சட்டம் ஏற்றவே இல்லையா? தேவைக்கு தக்கன மாற்றவே இல்லையா? முதல்ல எழுதுன சட்டம் மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்கா? இல்லையே. உங்கள் தேவைக்கு எங்கள் மக்கள் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கான சலுகை பெறணுங்கிற நோக்கம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் அந்த சட்டத்தை காரணம் சொல்லி மத்திய அரசு காரணம் சொல்லி தள்ளி போடுறீங்க. சலுகை வேணுங்கிற சான்றிதழ் எதுக்கு கேட்காங்க? சாதி சலுகை, சமூக நிலையை நிலப்படுத்துறதுக்கு சலுகை வேணும் தான். அந்த சலுகை மத்திய அரசுல கண்டிப்பாக கிடைக்குங்க. மும்பை அரசுல கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் மத்திய அரசுல கிடைக்கும். மும்பையில் படித்து மும்பை மாணவர்கள் இங்கே படித்து வேலைக்கு போகும்போது மத்திய அரசில் அது வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கொடுத்தீங்கன்னா. ஆனால் நீங்கள் கொடுக்கலங்கிறது தான் குற்றச்சாட்டு. ஆனால் அவங்க சொன்ன காரணங்கள்லாம் ஏற்படுது இல்லவே இல்லை. முடியாது, முயற்சி பண்ணுறாரு, இன்னும் வருவோம். அண்ணன் சொல்கிறாங்க நாங்கள் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், என்னைக்கு வளர்ந்து என்னைக்கு எங்களுக்கு வாங்கி தரேன். நீங்கள் கூட்டணி வச்சிருக்கிறதுல பேசணும், சண்டை போடணும் எங்களுக்காக, நம்மளுக்காக. அதை செய்ய மாட்டேங்கிறீங்களா? நீங்கள் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லவே இல்லையா? இன்னைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு மாற்றி கொடுப்பீங்க. நாங்கள் தான் சொல்லியிருக்கோம் ஆட்சிக்கு வந்தால் ஏதோ பண்ணுவேன். நீங்கள் கூட்டணி தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னைக்கு எவ்வளோ வந்தாலும் நீங்கள் கூட்டணி தான் இருப்பீங்க. அந்த அரசு என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் கேட்டு இருந்துகிட்டு இருக்கீங்க. நம்ம தமிழ்நாட்டு தமிழர்கள் மும்பையில் வாழ்றாங்கன்னா அவங்களோட பிரச்சனை சாதி சார்ந்தல் தான். எல்லா பிரச்சனையும்லாம் இல்லை. இருந்தாலும் தரது எனக்கே. நான் பம்பாய்க்கு வந்தாலும் நான் குற்றவாளியா? ஏன் அந்த அரசு இந்திய தமிழனை பார்த்து அதுக்கான சட்டசபைகளை சரி பண்ணி கொடுக்க மாட்டேங்குது? கொடுக்கணும்ல. அந்த கோரிக்கை தான் வைக்கிறோம். நாங்கள் வந்து செய்வோம். எங்க பிறந்தாலும் தமிழ்ங்கிற அடிப்படையில் எங்க நாம் தமிழர் கட்சி அரசு செய்யும் அப்படிங்கிறது உத்தரவாதம். திரு அரிந்தாசன் அவர்கள், நீங்க மராட்டியத்திலும் ஆகுறீங்க, மத்தியிலும் ஆகுறீங்க, இதுக்கு தீர்வு என்ன சொல்லுங்க? ஆக்சுவலாக இது வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது இல்லவே இல்லை. முதல் விஷயம் இது சம்மந்தப்பட்டது வந்து மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் சம்மந்தப்பட்டது. இதுலேயும் முக்கியமான பங்குன்னு சொல்ல போனால் தமிழ்நாடு அரசு தான் அதுக்குள்ள முக்கிய காரணம். அதாவது இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து பெரிய அடித்தளம், பெரிய சக்தி ஆட்டு வேலை செய்யணும்னா அது தமிழ்நாடு அரசு மட்டுமாக தான் முடியும். எந்த ஒரு மாநிலம் சார்ந்த மக்களுக்கு வந்து அந்த மாநில அரசு தான் சரியான ஒரு குரல் கொடுத்தாங்க. அந்த குரலில் தான் மத்திய அரசு வந்து அது இயங்கி அது நடத்தணும். அது இன்னும் சரியாக செய்யணும். இவங்க இத்தனை வருஷமாக அதை விளையாடிட்டாங்க. ஏன்னா மாநிலத்தில் இருந்த கட்சிகள் வந்து மத்தியில் கூட்டணி ஆட்சியில் அங்கம் வச்சவங்க. அந்த சமயத்துல சொல்லாத ஆட்கள் வந்து இப்ப வந்து சொல்லி அர்த்தம். அதாவது என்னுடைய ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இது தமிழ்நாடு அரசு இதை பெரிய லெவல்ல கொண்டு வந்து பேசி மத்திய அரசுடன் கலந்து ஆலோசிச்சு இதுக்கு ஒரு கண்டிப்பாக தமிழ் மக்களுக்கு வந்து சாதி சார்ந்த அங்கீகாரம் இந்தியா பூரா கிடைக்கணுங்கிறது என்னுடைய. நம்ம பேசும்போது சாதி சான்றிதழை மட்டும்தான் பத்தி பேசணும். அது மும்பை தமிழர்கள் பாதிப்பு அப்படின்னு தொடர்ந்து ஆளுங்கட்சி தரலங்கிற குற்றச்சாட்டு தான் வைக்கிறோம். ஆனா அந்த ஒரு குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது. மும்பையில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மும்பை வந்து ஒரு அரசு வந்து ஒரு சலுகை கொடுக்குது. நீங்கள் பிற மாநிலத்துக்காரங்க இங்கே வந்து இருக்கிற மக்களுக்கு ஒரு கட்டடம் கட்டிக்கலாம், அந்த அரசு சார்ந்து கட்டடம் கட்டிக்கலாம், தமிழ் பவன் கட்டிக்கலான்னு சொல்லி எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இது இன்னைக்கு கொடுக்கல, முன்னால இருந்தே இருக்கு. காங்கிரஸ் அரசுல இருந்து இருக்கு, பிஜேபி இருந்து இருக்கு. இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களுக்கு இங்கே இருக்கு பவன் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரல. தமிழ் என்று பேசி வந்த அரசுகள் தான் ஆண்டுகிட்டு இருக்கு தொடர்ச்சியா. ஆனா மும்பையில போன மக்களுக்கான விஷயத்த அவங்க பண்ணல. அங்க உள்ள அரசியல் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த நிறைய அரசியல்வாதி, மும்பை அரசியல்வாதிகள் முயற்சி பண்ணி கடந்த ஆட்சி இருக்கும்போது ஒரு 75% வேலையை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இடத்துக்கு பணத்தை கொடுத்து எல்லாம் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது, ஆனால் இந்த ஆட்சி மாற்றம் வந்த உடனே அங்கிருந்து மந்திரிகள் வந்தாங்க, இங்கிருந்து பார்த்துட்டு இந்த இடம் எனக்கு சரியில்லை, எனக்கு வேற இடம் தான் கேட்டு அந்த கோரிக்கை வச்சுட்டு அதை அப்படியே கடத்தி போட்டாங்க. அந்த முயற்சி பண்ணல, அந்த ஆட்சி முடிஞ்சாச்சு. அதை வந்து எந்த சலுகையுமோ எந்த ஒரு இதோ தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி இந்த திராவிட கட்சிகள் நடத்தல அப்படிங்கிறத என்னோட கருத்து. தமிழ்நாடு பவனை பற்றி உள்ள கருத்தை நான் இன்னொரு விஷயத்தை சொல்லுவேன். மேகாலயா போன்ற ஒரு சின்ன ஒரு மாநிலம், நமக்கு பாதியில கூட இருக்கு, பாதி அளவு கூட இல்லாத மாநிலத்துக்கு மேகாலயா பவன் வாசியில் இருக்குது. அது கெட்டி குறைஞ்சது ஒரு 20 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் அது நடந்தது. நம்மளுடைய மும்பை எம்எல்ஏ, தமிழ் எம்எல்ஏ திரு தமிழ்செல்வன் அவர்கள் இந்த பிரச்சனையை முன்னெடுத்து மகாராஷ்டிரா முதலமைச்சரிடம் பேசி, தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கிட்ட பேசி
ஏகதேச அந்த பிரச்சனையை முடித்து கொண்டு வரக்கூடிய டைம்ல இல்ல கார்கில்ல மேடம் டைம்ல வந்து ஆட்சி மாறுதல் காரணத்தினாலதான் இது நான் செய்யணுங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு பிரச்சனையாக்கி தமிழர்களோட ஒரு மரியாதை குலைக்கும் அது நடந்தது. மற்றபடி தமிழ் செல்வன் எம்எல்ஏ அவருடைய சமயத்துல வந்து ஏகதேசம் அந்த வேலையை முடிச்சாங்க. இடம் கூட லேண்ட் கூட ஐடென்டிஃபை பண்ணாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் அதை எடப்பாடியார் கூட எல்லா அப்ளிகேஷன்ஸையும் கிளியர் பண்ணி எடுத்தாங்க. ஆனா ஆட்சி மாற்றத்தினால அந்த அந்த திட்டம் அந்த ஒரு எண்ணம் தமிழனுடைய பெருமை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தான் என்னுடைய. திரு வீரமணி அவர்கள் தொடர்ந்து ஒரு 2-3 வார்த்தைகளை ஒரு விஷயங்களை சொன்னாங்க. அதில் ஒன்று வந்து மும்பை வாழ் தமிழர்களுக்கு சாதி சான்றிதழ் ஏன் தேவைப்படுதுன்னா இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சலுகைகளை எங்களால் பெற முடியவில்லை என்று சொன்னார். எந்த மக்களுக்கும் யாரும் சலுகை வழங்க வேண்டாம், அந்தந்த மக்களுக்கான உரிமையை வழங்குவதற்காகத்தான் சாதி சான்றிதழ். சலுகை என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தக்கூடாது. உரிமைக்காகத்தான் நாம் சாதி சான்றிதழ் எடுத்துள்ளோமே தவிர சலுகைக்காக அல்ல. இன்னொன்னு, மத்தியில் கூட்டாட்சிக்கு இருந்தீர்கள். ஆனால் எழுச்சி தமிழர்கள் 15 ஆண்டு காலமாக இருந்தார்கள். திமுக 15 ஆண்டு காலம் மத்தியில கூட்டாட்சியில் இருந்தது, பாரதிய ஜனதாவோட கூட்டாட்சியில் இருந்தது, காங்கிரஸ் பேரவைக்கு கூட்டாட்சியில் இருந்தது என்றெல்லாம் கேள்வி கேட்டீர்கள். ஆமாம், இருந்தோம். எங்களால் செய்ய முடியவில்லை என்று குற்றச்சாட்டு சொல்லுகிற நீங்கள் பெரும்பான்மை ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா என்ன செய்தது? தமிழ்நாட்டில் அதிமுக, மத்தியிலே பாரதிய ஜனதா என்ன செய்தது? செய்திருக்கலாமே. ஒரே கையெழுத்து தானே. திராவிட முன்னேற்ற கழகத்தால் செய்ய முடியவில்லை, விடுதலை சிறுத்தைகளால் செய்ய முடியவில்லை, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்களோட கூட்டணி இருக்கிற எந்த கட்சியாலும் செய்ய முடியவில்லை. பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் தான் செய்ய வேண்டும் என்றால் செய்திருக்கலாமே. கடந்த 10 ஆண்டு காலத்தில் 10 ஆண்டு காலம் தொடராட்சி அதிமுக இருந்தது, 10 ஆண்டு காலம் தொடர்ந்து பாரதிய ஜனதா இருந்தது, இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. செய்திருக்கலாம். கழிந்த 12 வருடத்துல திமுக எம்பிகள் யாராவது ஒரு ஆள் பார்லிமெண்ட்ல இருந்து பேசுறாங்க? சும்மா தேவையில்லாம போட்டு நீங்க ஏன் பண்ணல. திரும்பியும் சொல்றது என்னன்னா, இது ஒரு இனம், மொழி, மாநிலம் சார்ந்த பிரச்சனை. அந்த மாநிலம் தான் எழுந்து நின்று கேட்கணும். 12 வருஷம் ஒரு எம்பி பேசல. தமிழ்நாட்டுல 30 நமது 40 நமதுன்னு ஸ்லோகன் சொல்றீங்க, ஒரு எம்பி பேசல. மொழி, மானம், அடிப்படைன்னு எல்லாம் சொல்றீங்க, சரிதான். நான் என்ன சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய தமிழருக்கு மட்டும் தான் சாதி சான்றிதழ் இல்லையா கேக்குறேன். இங்க இருக்கக்கூடிய யூபிக்காரங்களுக்கு உண்டு, சாதி சாதிகள் உண்டு, கேரளாக்காரங்களுக்கு உண்டா? நீங்க ஒவ்வொரு நான் என்ன கேக்குறேன், யூபிங்கிற ஒரு இடத்துல உள்ளவங்களுக்கு வந்து சாதி சான்றிதழ் அங்கீகாரம் இருக்குது. அவங்க இங்களுடைய ஆட்சி, இங்களுடைய அரசியல் கட்டமைப்புல வந்து அவங்க தேர்தல் என்னன்னு அந்த அடிப்படையில அவங்களுக்கு சீட்டு கிடைச்சு அவங்க நிக்கலாம். நான் கேட்கறது என்னன்னா, தமிழர்களுக்கு ஏன் இல்லைன்னு கேட்கறத தவிர நீங்க ஏன் கேட்க மாட்டீங்கன்னு நீங்க பேசிருக்கணும். நீங்க 12 வருடங்கள் நாங்க பிஜேபி ஆட்சியில இருக்கோம், ஒத்துக்கிட்டோம். யாராவது ஒரு எம்பி, 40 எம்பில ஒரு ஆள், 30 எம்பில ஒரு ஆள் சலுகை இந்த சாதி சான்றிதழ் அங்கீகாரம் வேணும் ஏன் சொல்லல? நீங்க பாம்பேக்கு வரும்போது மட்டும் இனிப்பா உங்களுக்கு சர்ச்சை பேர் வாங்கி தந்துருவோம், நீங்க இது வாங்கி தந்துருவோம். அரசியல் பண்ணாதீங்க, பிராக்டிக்கலா பேசணும். இது அரசியல் சார்ந்த விஷயம் இல்ல, நடைமுறை விஷயம். மாநில அரசு இது ஒரு முக்கியமான சக்தி மிக்க ஒரு கொள்கையாட்டு ஒரு உறுதி பிடிப்போட அதை எடுத்திருக்கணும். எடுத்து மத்திய அரசுல கேட்டிருக்கணும். நாங்க வந்து தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசுன்னா எல்லா மாநிலத்துக்கும் நாங்க வருவோம். நாங்க இவரை தான் கொஞ்சிட்டு இருக்கணும் அப்படி எல்லாம் கிடையாது. அந்த டைம்ல நீங்க எழுந்து நின்று கேட்கணும். யாருமே கேட்கல. ஒரு ரயிலுக்கு கேட்க போறீங்க, நீங்க மும்பை வாழ் தமிழருக்காக சர்டிபிகேட் கேட்க முடியல. நீங்க உங்களுக்கு மும்பை வாழ் தமிழர் இங்க இருந்து அங்க வந்து ஓட்டு போட மாட்டாங்க. மும்பை வாழ் தமிழர்களை வந்து எலெக்ஷன் யூஸ் பண்ற மாதிரி ஒரு சர்ச்சா யூஸ் பண்றதுதான் திமுகவுக்கும் அதிமுக வந்து வேலையா இருக்கு. அதிமுக கூட்டணி தான் இருக்காங்க. இதுவரைக்கும் ஐயா என்ன சொல்றாங்கன்னா, 40 எம்பி வச்சிருந்தீங்க, நீங்க இது சம்பந்தமா கேள்வி கேட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க. கடந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தமிழ்நாடுல இருந்து சீஃப் செக்ரட்டரி கடிதம் எழுதியிருக்கிறார் மத்திய அரசுக்கு. புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கான சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று. தமிழ்நாடு பவன் குறித்தும்
கடந்த ஆகஸ்ட் மாசம் எழுதிருக்கிறார். சீஃப் செக்ரட்டரி எழுதிருக்கிறார். அதாவது தமிழ்நாடு பக்கம் இவங்க எழுதிருக்கிறார். எங்க மும்பை எம்எல்ஏ லெட்டர் எழுதியிருக்காரு. தமிழ் செல்வம் லெட்டர் எழுதியிருக்காரு. ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணணும்னா சீஃப் செக்ரட்டரி ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில போய் மோதிஜியை பார்க்கும்போது ஒரு தடவை சொல்லியிருக்கலாமே. இல்ல உங்க எம்பி அதிகாரப்பூர்வம் பார்லிமெண்ட்ல ஏனுங்கிறது வந்து அது ரெக்கார்ட்ல வரக்கூடிய விஷயம். பார்லிமெண்ட்ல மோடிஜியை பார்க்கும்போது கேட்டுக்கலாம்னு சொல்றாரு. நாங்க கேட்ட கல்விக்கான நிதியே நீங்க கொடுக்கல. நீங்க எப்படி ஒரு பச்சில குழந்தைக்கு பள்ளிக்கான நிதியவே நீங்க கொடுக்கல. நான் உங்களை திருப்பி சொல்றேன், கல்விக்கான நிதி கொடுக்கல. நானும் சொல்றேன் கொடுக்கல. அதுக்கு ஒரு வரைமுறை உண்டு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட வரைமுறைகளை நீங்க ஒத்துக்கிட்டாதான் நாங்க தருவோம். நீங்க ஏன் ஏத்துக்கிட்டு தர்றதுக்கு இது அடாவடித்தான். நீங்க ஏன் ஏத்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒரு பாலிசி வச்சு எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கக்கூடிய வரைமுறையில தான் தமிழ்நாட்டுக்கு நாங்க காசு கொடுக்குறோம். அதை நீங்க ஒத்துக்கிட மாட்டீங்க. நாங்க இப்படிதான் பண்ணுவோம்னு சொல்லும்போது நாங்க வரைமுறைப்படி சட்டத்திட்டத்தின்படி தர முடியாது. அதான் முடியாது. நீங்க வந்து இது வந்து திரிபாலா இருக்குது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசில எடுத்துக்கிட்டா தான் ஒரு திரிபா தானே இருக்குது. நீங்க இப்ப நான் கூட ஒண்ணு சொல்றேன், திணிப்புன்னு சொல்றீங்க. எங்க போய் திணிச்சோம்? நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, எங்க போய் திணிச்சோம்? மும்பை சொல்றீங்களா? இது கொண்டு வந்தா தான் நாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நீங்க உங்களுடைய விஷயம். நீங்க வந்து மாநில அரசியல் பண்ண முடியும். நாங்க வந்து தேசிய அரசியல் பண்றோம். எங்களுக்கு எல்லா மாநிலமும் ஒண்ணு. அப்ப அதுக்கு வர அந்த ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ளதான் நாங்க ஒரு கொள்கையோ ஒரு திட்டத்தையோ கொண்டு வருவோம். அது எல்லா இதுக்கும் கொண்டு வரும்போது தனிப்பட்டு தர முடியாது. தேசிய அரசியல் பண்ணக்கூடிய நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலத்திற்கும் பொதுவான அரசா இருக்கும். நிதி கொடுக்குறோம். ஒத்துக்கிட்டா அந்த வரைமுறையை ஒத்துக்கிட்ட எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுக்குறோம். எல்லா மாநிலம் இந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற மாநில மொழியெல்லாம் யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன அர்த்தம்? அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? அதனால இந்திய ராஜ்யத்தினுடைய கொள்கையா இருக்க முடியும். அதாவது மற்ற மாநிலங்கள்லாம் ஓகேன்னு சொல்லி நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் ஏதாவது இரண்டாவதம் வந்து மொழி அரசியல் பண்ணணும்னா திமுகங்கிற ஒரு கட்சியே மொழி அரசியல். அதனால அதே அவங்க பிடிச்சு அரசியல் பண்ணிருக்காங்க. நாங்கள் மொழி அரசியல் தான் செய்கிறோம், நாங்கள் இன அரசியல் தான் செய்கிறோம். மொழி அரசியல் தான் மந்திரிகள் பாதி பேர் தெலுங்கு. என்ன இன அரசியல் பேசுறீங்க நீங்க? நீங்க இன அரசியல் தமிழ் சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்காதீங்க. பாதி மந்திரிகள் தெலுங்கு, வீட்டுல தெலுங்கு பேசுறாங்க. நாங்க எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாங்க எல்லா மாநிலம் எல்லா மொழியும் ஒத்துக்கிட்டு போக முடியாது. நீங்க தமிழ் சொல்றீங்களா? உங்க மந்திரியால பாதி பேர் தெலுங்கு. நீங்க எல்லா தமிழரும் வேலுல இருந்து நிறைய பேர் நான் உங்களுக்கு டீடைல் எடுத்து தர முடியும். நீங்க தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நீங்க தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. இல்ல நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க. நம்மளுடைய கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் இங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது. அப்ப நீங்க நாங்க எல்லாரும் எதிர்த்து தானே போறோம். நீங்க ஏன் தமிழ் சொல்றீங்க? அங்க மந்திரி தெலுங்குக்காரங்க இருக்காங்க. நீங்க ஏன் தமிழருக்கு வாய்ப்பு கொடுக்கல? சதவீதப்படி பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு வாழ்ந்தாங்களோ அந்த அடிப்படையில் கொடுங்க. ஆனா நீங்க மெஜாரிட்டி இருக்குது அவங்க தான இருக்காங்க. எந்த அடிப்படையில சொல்றீங்க? நீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்க? ஏவ சொல்றாங்க. வேற யார் சொல்றீங்க? 234 தொகுதிகளே எத்தனை சதவீதம் நீங்க கூட்டணி வச்சிருக்க மதிமுக அவங்களே தெலுங்கு. இல்ல நீங்க சீட்டு கொடுத்தீங்க. என்ன தமிழ் பேசுறீங்க நீங்க? அது என்ன தவறு? ஐயா உங்களை விட நல்லா தமிழ் பேசுறீங்க. அரே தலைவா மதிமுக வைப்போ ஒரு தெலுங்கு. நீங்க அவரை கூட்டணி தமிழ் சொல்றீங்க. வைகோ அவர்கள் தமிழ் சமூகத்திற்காக போராடியவர். வைகோவை போல் ஒரு பிஜேபிக்காரர்களை ஒரே ஒரு சங் பரிவார
வைக்கிறீங்க. நிறைய பேச விடுங்க. இல்ல ஐயா, நீங்க பேச வைக்கிறீங்க. நான் சட்டசபை அல்ல. நீங்க புள்ளிய மாத்துறீங்க. நாங்க சட்டசபை அல்ல. வாதமேடை. இந்த அவங்க வாரம் மணிக்கு நான் பதில் பேசணும். இது சட்டசபை அல்ல. வாதமேடை. ஒருமைங்க சகோதரர் சொன்னாரு இது உரிமை சலுகைன்னு. அந்த உரிமையில தாங்க சலுகை வருது. நீங்க வந்து சமத்துவம் பேசுறீங்க. சலுகை வேறு உரிமை வேறு. நீங்க எந்த அடிப்படையில சலுகை கொடுக்குறீங்க? அதாவது சலுகை எப்படி கொடுக்குறீங்க? நான் சொல்றேன். அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் செய்வது உரிமை அரசியல். அண்ணன் சீமான் அவர்கள் மராட்டிய மாநிலத்துக்கு வந்து அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வாக்கு சேர்ப்பது சலுகை அரசியல். உங்களுக்கு உரிமை அரசியல் வேணுமா சலுகை அரசியல் வேணுமா முடிவு பண்ணிக்கங்க. நான் கேக்குறீங்க பேச்ச மடமாத்த பேச்சு மடைமாற்று ஜாதி சான்றிதழ் ஏன் தேவைப்படுது? அரசு வரமுறைப்படுத்திருக்கு. இந்தந்த ஜாதிக்கு இந்தந்த சலுகைன்னு சொல்லியிருக்கு. ஐயா இந்தந்த ஜாதிக்கு இந்தந்த சலுகை இல்ல. பட்டியல் சமூகத்துக்கு சலுகை யாரு? இந்தந்த சலுகை இல்ல. பட்டியல் சமூகத்துக்கு சலுகை யாரு பொறுப்பு? என்ன சொல்றீங்க நீங்க? இந்தந்த ஜாதிக்கு இந்தந்த சலுகை எனக்கு புரியல. அதாங்க சாதி அடிப்படையில் பேசுறீங்க. எப்படி பிரிச்சிருக்கீங்க? சாதி எப்படி பிரிச்சிருக்காங்க? சாதி யாரு பிரிச்சது? சாதி யாரு பிரித்தது? யாருங்கிறது கேள்வி ரெண்டாவது வருவோம். நீங்க ஜாதியே பேசாத சாதி யாரு பிரிச்சது கேளுங்க. அப்படி எப்படி பேசுவீங்க? ஜாதி பேசாத ரொம்ப நல்ல ஜாதி பேச சீட்டு கொடுப்பீங்க. அத பத்தி நீங்க ஜாதி பேசாத சொல்லாதீங்க. பார்த்து சீட்டு அது கொடுக்கல. பிரச்சனை இல்ல. இப்ப பிரச்சனை அது கிடையாது. நீங்க சலுகைன்னு சொல்றது உரிமை அந்த ரெண்டு சொல்றீங்களா? எங்களுக்கு சலுகைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உரிமை வேணும். சலுகை வேணும். அதுக்காக எங்க உரிமையாளர் உரிமை கேக்குறோம். நீங்க அத வார்த்தை அண்ணன் சீமான் மாதிரியே பேசுறீங்க. அது யாரும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்க எனக்கு நான் இந்த பட்டியலில் பிறந்த எனக்கு பட்டியலில் ஜாதி சான்றிதழ் இருந்தா எனக்கு சலுகை கிடைக்கும். அதாவது அதுக்குதானே கேட்கிறோம். ஐயா நானும் பிரச்சனை சான்றிதழ் ஏன் வேணுங்கிறதுக்கு தான் பிரச்சனை. இந்த சமயத்துல பிறந்த சான்றிதழ் எனக்கு அரசாங்க சலுகை கிடைக்கும். நீங்க ஏதோ சட்டசபை மாதிரி பிரிச்சு பேசுறது ஒண்ணுமே இல்ல. சட்டசபை மாதிரி பேசுறீங்க. பேசினா மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. பேச முடியாது. வேற மாதிரி எல்லாம் பேச முடியும். நீங்க பேசும்போது அவங்களுக்கு ஏதோ பொறுப்பில்லாமலே பேசிட்டு இருக்காங்க. நாங்க மாநில தேசிய கட்சி அப்படிங்கிறாங்க. அந்த அதோட அர்த்தம் கூட வந்து வேற இருந்தால் கூட நம்மளுக்கு கடைக்கோடி தமிழர்களுக்கோ இல்ல கடைக்கோடி எளிய மக்களுக்கு வந்து அந்த உரிமை வந்து கட்டாயம் கிடைச்சே ஆகும். இந்த சாதி சான்றிதழ் கிடைச்சாதான் மத்திய அரசு பணியிலையோ இல்ல கல்வியிலையோ வந்து பயன்படுத்த முடியும். அடுத்தது என்னன்னா இந்த தமிழ்நாடு பவன்ங்கிறது அவசியம் நம்மளுக்கு வந்து இங்க தேவைப்படுது. மும்பை தமிழர்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா அது மூலமாக ஒரு பண்பாட்டை வந்து வளர்க்க முடியும், நிர்வாகத்தை தொடர்பு கொள்ள முடியும். உங்களோட தமிழர்கள் வந்து மத்திய அரசு தொடர்பு கொள்ள முடியாது, மாநில அரசு தொடர்பு கொள்ள முடியாது, மும்பை வாழ் தமிழர்கள். அப்ப இந்த தொடர்பு கொள்றதுக்கு உங்க தமிழ்நாடு பவன்ங்கிற ஒண்ணு வந்துச்சுன்னா நிர்வாக ரீதியாக தொடர்பு கொள்வதற்கு எளிதா இருக்கு. அந்த தமிழ்நாடு பவன் இன்னைக்கு வரைக்கும் அமையாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தமிழ்நாடு பவன் குறித்து அவர்கள் பேசினார்கள், நிறைய அவர்கள் பேசினாங்க. தமிழ்நாடு பவன் அதாவது இந்த ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா 2019 2 கோடி ரூபாய் இல்ல ஒரு 5 கோடி ரூபாய் அதிமுகவுடைய அரசாங்கம் நிதி ஒதுக்கி இருக்கிறது. அன்றைக்கு இருந்த மராட்டிய மாநில அரசும் 2000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்காங்க. இப்போ இருக்கு. அது எங்களுடைய முதல்வர் அவர்கள், எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஒரு குழுவை நியமித்து அந்த குழு மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு வந்து அந்த இடத்தை பார்த்து எல்லா விதமான அக்சஸபிளும் இருக்கா என்பதையெல்லாம் பார்த்து விட்டு ஒரு அறிக்கை தயார் செய்தார்கள். 2000 ஸ்கொயர் ஃபீட் என்பது தமிழ் பவனுக்கான இடம் போதாது. ஒரு யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரி மாதிரியான மாநிலங்களுக்கு, காஷ்மீர் மாதிரியான மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை விட குறைவாக கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு அதிகப்படியான இடம் வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறோம், வலியுறுத்தி இருக்கிறோம், தொடர்ந்து பேசி வருகிறோம். அந்த நிதியை நாங்கள் அதிகப்படுத்தி கொடுப்பதற்கும் தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறது. எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எங்களுக்கான இடத்தை, நாங்கள் கேட்கக்கூடிய இடத்தை ஒதுக்குவதில் எந்த பாரபட்சம் காட்டுகிறார். பட்ஜெட்டிலுமே வந்து மும்பை வாழ் தமிழர்களுக்கோ இல்ல புலம்பெயர்ந்து இந்தியாவில் வாழும் தமிழர்களுக்கு எந்த நிதி இது வரைக்கும் ஒதுக்கலையே? எந்த செய்தி வந்த மாதிரி இல்ல. என்ன நிதி ஒதுக்கணும்னு கேக்குறீங்க? எனக்கு புரியல. உங்களுக்கு அதாவது புலம்பெயர் தமிழர்களுக்காக, அதாவது வெளி நாடுகளில் இருந்து தமிழ்நாட்டில் வந்து தஞ்சமடைந்த தமிழர்களுக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம், வழங்கியிருக்கிறோம், வாக்குரிமை வழங்குவதற்கான தேவைகள் குறித்து விவாதம் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருந்து வெளியேறியவர்கள், தமிழ்நாட்டில் இருந்து வேலை பார்ப்பதற்காக, தொழில் முனைவதற்காக வெளியில் வந்தவர்களுக்கு
என்ன சலுகை வேண்டும், தமிழ்நாட்டிலிருந்து என்ன சலுகை வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அதை ஒரு கோரிக்கை மனுவாக கொடுங்கள். நாங்கள் அதை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசுகிறோம், தலைவரிடத்தில் கொடுக்கிறோம், அதற்கான தீர்வை கண்டுபிடிப்போம். அதாவது கோரிக்கை வந்து மக்கள் உங்ககிட்ட கொடுத்தாதான் நீங்க பேசுவீங்க. மக்களுக்கு என்ன தேவை என்பதை மக்கள் அங்க இருக்கக்கூடிய பிரதிநிதிகளிடத்தில் சொல்ல வேண்டும். அயலக தமிழர் அணி என்பது இருக்கிறது. அண்ணன் அலிசெக்கிறான் அவர்கள் தவறு, அதாவது தவறு, இந்த வார்த்தை தவறு. அயலக அணியினுடைய செயலாளராக அண்ணன் அபிஷேக் மீரான் அவர்கள் இருக்கிறார். அவர் ஒருவர் மட்டுமே அல்ல, அந்த குழுவில் மொத்தம் 5 பேர். அது வந்து வெறும் மும்பை மாநிலத்திற்கான, அவர் மும்பை வாழ் தமிழர் தானே, அவர் மும்பை வாழ் தமிழர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அது வெறும் மும்பை தமிழர்களுக்கான உருவாக்கப்பட்டதல்ல, உலகளாவிய தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அணி. சரிங்களா? சரிங்க. உலகளாவிய தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட அணி. அவர் ஒரு உறுப்பினர். அவருக்கு மும்பை வாழ் தமிழர்களோட கோரிக்கை அவருக்கு தெரியும். அதான் கேக்குறேன். நீங்க வந்து நீங்க கோரிக்கை கொடுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு எந்த விதமான கோரிக்கையும் செல்லவில்லைன்னு சொல்றீங்களா நீங்க? அதுதான் கேக்குறேன் நான். நீங்க செல்ல தமிழ்நாடு சட்டமன்றத்திலோ இல்ல தமிழ்நாடு தலைவருக்கோ நாங்க எதுவுமே சொல்லலன்னு நினைக்கிறீங்களா? அப்படி எதுவுமே இல்லையா? ஏன்னா சட்டசபையில பேசப்படுற தகவல் கூட மக்களுக்கு வருது இல்ல, ஏன்னா ஒளிபரப்பு இல்ல. சட்டசபைன்றது அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 2 நிமிடம் 3 நிமிடம் தான் வாய்ப்பு. பொதுமக்களுக்கு சட்டமன்றம் என்பது வேறு. நம்முடைய கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் தான் வைக்க வேண்டும் என்கின்ற எந்த கட்டாயம் கிடையாது. நீங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. இங்க தேவையான தமிழ் பவன் சம்பந்தமான பிரச்சனைக்கும் சொல்லுங்க. சரி, மேக்சிமம் வேலைகள் முடிஞ்சது. ஆட்சி மாறின பிறகு அரசியல் காரணத்தினால அது அப்படியே நிற்குது. இவங்க சொல்றாங்க நாங்க ஃபண்டை கூட்டி கொடுக்கறது தயார். வாய்மொழி வார்த்தைகள் எல்லாம் வேலைக்காக. அபிஷியல் எந்த டாக்குமெண்டாவது இருந்தா நாங்க எங்களுடைய மாநில முதலமைச்சர் வந்து நாங்க இவ்வளவு தர்றோம், இவ்வளவு ஒதுக்கி இருக்கிறோம், ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை. 5 ஆண்டு காலம் எடப்பாடியார் வந்த பிறகு 5 ஆண்டு காலம் ஒண்ணுமே அதை பத்தி ஒண்ணுமே யாரும் பேசுனது கிடையாது. ஏகப்பட்ட மந்திரிகள் வராங்க மும்பை. அவங்க நினைச்சிருந்தா எந்த நேரம் வேணாலும் அண்ணன் கேப்டன் பன்னீர்செல்வம் கூப்பிட்டு முதலமைச்சரை பார்த்துருக்கோம். யாருக்குமே அந்த இவங்க ஒவ்வொரு அணியா உருவாக்குவாங்க, பேசுவாங்க. ஆட்சிக்கு மாறினா அந்த திட்டம் அப்படி கிடப்பில போடுறது தான் வழக்கம். தமிழ்நாடு அரசியல்ல வந்து ரொம்ப பேர் மாத்துறதுல இருந்து பழைய திட்டங்களை கிடப்பில போடுறது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தனிப்பட்ட அரசியல். அதனாலதான் அந்த தமிழ்நாடு பவன் இதுவரைக்கும் ஆகாம இருக்கிறது என்னுடைய. ஐயா, நாங்க நிதி வந்து அதிமுக ஆட்சியில் ஒதுக்குனாங்க என்றதுக்காக கட்டாமல்ல, நாங்க இடம் கொஞ்சம் ஏற்றி தான் கேட்கணும். கொஞ்சம் கூட்டி கொடுங்க. ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் எங்களுக்கு பத்தாது, எங்களுக்கான பாரம்பரியம் பெருசு, இங்க ஒரு 20 லட்சம் 30 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கான ஒரு இன்னும் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 2000 ஸ்கொயர் ஃபீட் ஏற்றி கொடுங்க நான் கேட்கறேன். அது கொடுக்கிறது என்ன சிக்கல்? 2000 ஸ்கொயர் மீட்டர் வருது. 2000 மீட்டர்ல 2000 ஸ்கொயர் மீட்டர்ல எத்தனை மாடி பில்டிங் தெரியுமா? இதுக்கு நான் பதில் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். சொல்லு. இங்க வந்து வேணுங்கிறதுக்கு எல்லாருக்கும் நோக்கம் இருக்கு, எல்லா கட்சிக்கும் இருக்கு. ஆனா யார் கொண்டு வந்தாலும் பேர் வேணுங்கிறதா இந்த பிரச்சனை. அதுதான் பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கினார்கள் என்று நான் சொன்னேன் இல்லையா? உள்ளபடிதான் சொல்றோம். பாத்துட்டு இருக்கோம். அவங்க இடம் நீங்க சொல்ல தவறு. 2000 ஸ்கொயர் ஃபீட் தவறு. என்ன நடந்தது தெரியுமா? எங்க வீட்டுல கல்யாணம் ஆகல, பொண்ணு இருக்கு, நல்ல ஒரு மாப்பிள்ளை தாங்கன்னு பாருங்கன்னு சொன்னா சரி, லேட்டானாலும் ஒரு பையனை பார்த்து கட்டி ஒரு இடம் கொடுப்போம்னு சொன்னா கணக்குக்கு இந்த பகுதியெல்லாம் கார்கள கொடுத்தா இல்ல அந்த பிள்ளை நல்லா இருக்கு, அந்த அவன் முன்னாடிதான் வேணும்னு கேட்ட கதையில ஆசியில வந்து அடுத்த ஆளுக்கு ஒதுக்கு இடத்த கை காமிச்சிருக்காங்க. எங்களுக்கு இந்த இடத்த கொடுங்க, அப்பதான் நாங்க கட்டுவோம் அப்படின்னு. இதெல்லாம் யார் கூடியதா இருக்கா? நீங்க நாங்க என்ன கேட்கிறோம்? மும்பை தமிழர்கள் கேட்கிறோம். அதே போதும் சாமி எங்களுக்கு கட்டி கொடுங்க. இப்போ போதும் சாமின்றது தமிழருடைய வேண்டுகோளா, நாம் தமிழருடைய வேண்டுகோளா? மும்பை வாழ் தமிழர் வேண்டுகோள். நாம் தமிழர் வந்து மும்பை வாழ் தமிழர் ஒரு பாட்டு தான். என்ன மும்பைல காது கொடுத்து கேட்டிருக்கீங்க, அதை விடுங்க. மும்பைல தமிழர்கள் படிக்கணும்னு சொல்லி முனிசிபாலிட்டி பள்ளியில பல சலுகைகள் இருக்கு. அன்னையில இருந்து இருக்கு. 1ல இருந்து 7 வரைக்கும் தான் இருக்கு. அது 10 கத்திக்கிட்டே இருக்காங்க. யாருமே காது கொடுத்து கேட்கல. 2 அரசும் 10 ஒருத்தர் 10 முடிப்பா, அடுத்த சலுகை போகும். 7ஓட நிப்பாட்டிடுறாங்க. அதுவும் இன்னைக்கு வந்து பிள்ளைகள் இல்லாம பள்ளிகள்லாம் பந்தாகரமா இருக்கு. கடந்த ஆண்டு பள்ளி துவங்கியாச்சு, அங்க இருந்து வருஷம் அனுப்புற புக்கை கொடுக்கல அரசு.
கோரிக்கை மேல கோரிக்கை வச்சு அதிகாரி வரைக்கும் எல்லாம் லெட்டர் எழுதி 3 மாசம் கழிச்சு புக் வந்திருக்கு. இதுதான் அவங்க தமிழர்கள் பண்ற அரசியல். இதெல்லாம் தமிழ்நாட்டோட தாண்டி போனாங்கன்னா அவங்க தமிழர் இல்லைங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பார்வை. இது நேரடி குற்றச்சாட்டு, இது நடந்த உண்மை. நீங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா விசாரிச்சிருங்க. கடந்த முறை 3 மாதத்துக்கு குழந்தைகளுக்கான புக்கா வந்தது. அதுதான் பண்ணுங்க. நீங்க ஒரு பெரிய விஷயமே கிடையாது. விரும்பி அவர்கள் நாம் தமிழர் கட்சி வைக்கும் குற்றச்சாட்டுகள் பதில் எல்லா குற்றச்சாட்டுகளும் வைக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கு. நிறைவேற்றி தரக்கூடிய உரிமை எங்களுக்கும் இங்க வாழக்கூடிய அரசுக்கும் இருக்கு. எப்ப நிறைவேற்று? அதற்கான நேரம் ஒரு ஆண்டு அவர் சொன்னாரு 3 மாதம் கழித்து புத்தகம் வந்தது என்று சொன்னார். அந்த 3 மாதம் கழித்து புத்தகம் வந்தது என்று இப்போது சொல்லுகிறார். அடுத்த ஆண்டு அது சரியாக வரும். சரியாக வரவில்லை என்றால் சொல்லுங்கள். உடனடியாக நாங்களே எங்களுடைய முதலமைச்சருக்கு பேசுகிறோம். மீண்டும் எங்களுடைய ஆட்சி தான் வரப்போகிறது. எங்களுடைய முதலமைச்சர் நாங்களே பேசுகிறோம். வச்சது ஒரு நாள் வச்சு வாசி தமிழ் செக்ரட்டரி கொடுத்து அதுக்கு லேட்டா கொடுத்தாங்க. திமுக வந்து சினிமா கலாச்சாரத்தோட எப்பவுமே ஒன்றி வரக்கூடிய ஒரு கட்சி. அதனால அவங்க திரைக்கிறது அவங்களே எழுதிடுவாங்க. அதாவது அடுத்த ஆட்சி அவங்கதான், எல்லாம் அவங்கதான். ஏன்னா இவங்க தலைவரே கதவசனம் எழுதிதான் சினிமா கொண்டார். தமிழ்நாட்டு அரசியல வந்து சினிமா மயமாக்கியது இவங்க தலைவர். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இப்போ திரைக்கதை எழுதுறாங்க. அவங்க கொண்டவர்களும் திரைக்கதை எழுதிட்டே இருப்பாங்க. அடுத்த ஆட்சி எங்க ஆட்சி அடுத்த மாசம் கரெக்டா புக் வந்துரும் எல்லாம் இவங்களே சொல்லிடுவாங்க. உண்மைதான். எங்களுடைய தலைவர் 5 வருஷம் தமிழர்களுடைய மரியாதையும் பெருமையும் உள்ள தமிழர் பவனம் செய்ய முடியல. 3 மாசத்துல புக் அனுப்பிடுவாங்களாம். ஒரே ஒரு அண்ணன் சொன்னது எங்களுடைய தலைவர் அவர்கள் வசனம் எழுதிதான் வந்தார். உண்மை எங்களுடைய தலைவர் அவர்கள் திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதிதான் வந்தார். நாதா ஆண்டவரே என்ற தமிழை வணக்கம் என்று சொல்லி தமிழ்நாட்டில் புரட்சியை ஏற்படுத்தியது திரைப்படம் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். தமிழ்நாட்டுடைய அரசியலை கலைஞர் அவர்கள் தான். வசனம் எழுதுறது கலைஞர் வந்து வசனம் அவரு கண்டுபிடிச்ச மாதிரி கொண்டு வரீங்க. மறுபடியும் தமிழ்ல வந்து பயன்பாட்டுல இல்ல நமஸ்காரம் சொன்னீங்க. நமஸ்காரம் பேசுறீங்க. தமிழ்நாடு பேசலாம். தமிழ்நாடு உங்களுடைய உயிர் மூச்சு. மறுபடியும் நாம என்னன்னா நம்மளோட விவாதத்தில் எடுக்கப்பட்ட தலைப்பு நோக்கத்தை தவறிட்டு மத்த வேற எங்கே போறோம். அதுல சுவாரஸ்யமாக திரு வீரமணி வந்து தலைப்பை வேற எங்கேயோ கொண்டு போறாரு. நான் கொண்டு போல கேட்கிற கேள்விக்கு நான் வைக்கிற கேள்வி ஒரு வசனம் சொல்லிடுறேன். அவர் வசனம் எழுதுறது இல்ல. அடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகிறாய ஆண் மகனாடி தம்பி. தாய் மொழிபெயர்த்தார். ஆனா ஒருவனுக்கு ஒருத்தின் கலாச்சார உண்மையை எழுதி தந்தவர் அவர். நாம என்ன கேக்குறேன்னா நீங்க வந்து 2000 ஸ்கொயர் மீட்டர் பத்தி பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு இருக்கிற சை தமிழ் சங்கமா இருக்கட்டும் இல்ல வாசி தமிழ் சங்கமா இருக்கட்டும், சரிங்களா, இந்த 2 சங்கத்திலையும் 2 சங்கமோட இடம் பாத்தீங்கன்னா 2000 ஸ்கொயர் மீட்டர் கூட கிடையாது. அதோட குறைவானதுதான். இங்கேயே ஒரு இந்த இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க 25 லட்சம் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான பணம் வந்து தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கீங்க. அதாவது அது தனிப்பட்ட ரீதியாக இருக்கிற ஒரு சங்கமாக இருக்குது. இதே இது தமிழ் பவன் அந்த 2000 ஸ்கொயர் மீட்டர்ல வந்தாலும் கூட இந்த பயன் அடைச்சிருப்பாங்க. அதை கொண்டு வரது பாருங்க. நீங்க வந்து எனக்கு மும்பை வந்து இந்த மக்கள் வாழ்றதே 10 அடியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு 20,000 ஸ்கொயர் மீட்டர் கொடுனா அரசாங்கம் எப்படி கொடுக்க முடியும்? இந்த முதன்மையான கோரிக்கையை எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லி எங்களுடைய தலைவரிடத்தில் உடனடியாக அவசியம் இல்லை. தமிழ்நாடு பவனாக இருக்கட்டும், சான்றிதழாக இருக்கட்டும், புத்தக லேட்டாக வரது இருக்கட்டும், இது எல்லாம் எந்த கட்சி வந்தாலும் சரி, நாம் மும்பை வாழ் தமிழர் அனைவரும் ஒன்றிணைந்து எந்த கட்சி வந்தாலும் சரி அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும். வலியுறுத்தி இந்த 3 சான்றிதழும் தமிழ்நாடு பவனும் புத்தகம் இதுவும் உடனடியாக வந்து சேர்ந்து மும்பை வாழ் தமிழர்களுக்கு பயனளிக்க வேண்டும். அதுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து வலியுறுத்துவோம் என்று கூறி இந்த இதை விடைபெறுகிறேன்.
இந்த விவாத நிகழ்வு தொடங்கப்பட்டதுக்கு உண்டான நோக்கம் வந்து அனைத்து கட்சியிலிருந்து பிரதிபலிச்சிருக்குதுங்கிறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு. என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து கோரிக்கை வந்து நிறைவேற்றதுக்கு அனைத்து கட்சிகளும் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழராக இருக்கட்டும், பிசிஆ இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், இல்லை திமுக இருக்கட்டும், அதை சார்ந்த இருக்கிற கூட்டணி கட்சியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அதுல வந்து நீங்க வந்து எல்லாரும் உடன்படுவீங்க அப்படிங்கிற போது இது மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்கிறது. நன்றி.